ஆவிக்குரிய வீழ்ச்சியா? பிரைஸ் லார்ட். நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். அவ்வாறு செய்வது என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 15 மற்றும் 17வது இறை வார்த்தைகள். நம்மில் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் தான் நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, இதுலேருந்து எப்படினாலும் எந்திரிச்சு வந்துடணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவே இல்லையே, இவங்க தாங்க அதுக்கு காரணம் என்று மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் குற்றம் சாட்டுபவர்களாக காணப்படுகின்றோம். இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஏதோ பாவம் என்பது ஜெயிக்க முடியாததாகத்தானே தோன்றுகின்றது. அப்படியென்றால் நாம் தூயராக வாழ முடியாதா என்ற கேள்வி எழும்புகின்றது. ஆனால் விவிலியம் சொல்லுகின்றது, நிச்சயம் முடியும். ஏனென்றால் இயேசு, நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1:16 கூறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. நம்மால் முடியாதது எதையும் ஆண்டவர் செய்ய சொல்லவே மாட்டார். அப்படி என்றால் நீங்களும் நானும் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிடித்த தூய வாழ்வு வாழ முடியும் என்பதுதான் விவிலிய உண்மை. இதை மிகவும் அருமையாக நோவாவின் வாழ்விலிருந்து அறிந்து கொள்ளலாம். நோவா வாழ்ந்த காலத்தில் பாவம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியதை தொடக்க நூல் 6 8 அதிகாரம் வரை பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுடனே நீதிமானும் குற்றமற்றவராகவும் இருந்தார். அவர் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார், நடந்தார் என்று நாம் தொடக்க நூல் 6:9 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இன்று நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளெல்லாம் கேட்குறோம், படிக்கிறோம், அதன்படி தான் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, எங்களால் முடியலையே. காலேஜுக்கு போனால் இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல அதன்படி நடந்தால் எங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆமாம், நோ மேன் இஸ் அன் ஐலண்ட், அவர்களோடு சேர்ந்து தான் நாங்கள் வாழணும் என்று ஆர்கியூ பண்ணுவதை நாம் கேட்கின்றோம். அன்பானவர்களே, பார்ட்டி, அவுட்டிங், சோஷியல் மீடியா என்று உலகம் உழன்று கொண்டிருக்கும் பாதையில் நான் போகலைன்னா நான் மிகுந்த பாதிப்புகளை சந்திக்க நேரிடுங்க. அதனால மனசில் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை வச்சுக்கிறேன், ஆனால் செயலில் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன். அப்போ தான் என்னால் சாப்பிட்றதுக்கு வேலை பார்க்க முடியும் என்று வாழும் மனிதர்களை தான் நாம் அதிகமாக பார்க்க முடிகின்றது. ஆம் அன்பானவர்களை, இப்படிப்பட்ட மாய்மால வாழ்க்கையிலிருந்து விடுபட நாம் முயற்சி செய்ய வேண்டும் என விவிலியம் தெளிவாக கூறுகின்றது. ஆண்டவர் தெய்வமானால் ஆண்டவரிடம் வாருங்கள், பாகால் தெய்வமானால் அவனிடம் போங்கள், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள். 1 அரசர்கள் 18:21 என்று விவிலியம் சொல்வதோடு நின்று விடாமல், இப்படிப்பட்டவர்களை, அதாவது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பவர்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன், திருவெளிப்பாடு 3:15 என ஆண்டவர் சொல்கிறார் என நமக்கு எச்சரிப்பும் விடுக்கின்றது. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன? நாம் ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான், அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான். ஆம், நமது ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் உலகம் சிக்கி கொண்டிருக்கும் வலையில் நாமும் சிக்கிவிடுகிறோம் என்றுதானே அர்த்தம். அந்த வலை நம்மை நரகத்திற்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய வலையாக தானே இருக்கின்றது. இதைவிட மோசமாக விளைவு, ஆண்டவர் அவர் வாயிலிருந்து நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்பது எவ்வளோ பயங்கரமான தண்டனை. அதனால் சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. அன்பானவர்களை, நாம் யோசித்து பார்ப்போம். நானும் இப்படிப்பட்ட உலகத்தோடு ஒத்துப்போகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது பாவத்தில் ஊறி கிடந்த மக்களின் மத்தியில் நேர்மையாளராக இருந்த நோவாவை போல, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல, எஸ்தர் அரசியை போல, யோசேப்பை போல, சீடர்களைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இவர்கள் எல்லோரும் பாவத்தின் மத்தியில் வாழ்ந்த மனிதர்கள்தான். அவர்களால் முடிந்ததென்றால் என்னாலும் முடியும் என்று நாம் நினைக்க வேண்டும் என புனித பவுல் அநேக இடங்களில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இது நம் வாழ்க்கையில் சாத்தியமாக வேண்டுமென்றால் நாமும் நோவாவை போல ஆண்டவரோடு நடக்க வேண்டும். ஆண்டவரோடு நடக்கும் பொழுது நமக்கு சோர்வு ஏற்படாது. அப்படியே சோர்வினால் நாம் தவறி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கத்தான் நம்மோடு நடந்து வரும் ஆண்டவர் இருக்கிறாரே. தவறுவது மனித இயல்பு மகனே, பரவாயில்ல, எழுந்திரு என்று நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர் அவர். ஆம், ஆண்டவர் மனிதர் பாவம் செய்து விட்டானே என்று மட்டும் பார்ப்பது கிடையாது, விழுந்தவன் திரும்பவும் எழுந்திருக்கிறானா என்று பார்ப்பவர் அவர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஆண்டவரோடு நடக்கும் பொழுது நமது பாவங்கள் நம்மை விட்டு சிறிது சிறிதாக நீங்குவதை நாம் உணர முடியும். அதனால் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய காரியத்தில் நாம் மும்முரமாக இருப்போம். விவிலியத்தை படித்து ஜெபத்தில் அவரோடு பேசுவதுதான் அவரோடு நடப்பதற்கு சமம். ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்வில் வீழ்ந்து விடாமல் இருக்க உம்மோடு எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஆர்வத்தை உடையவனாய் இருக்க கிருபை புரியும். ஆமேன்.